மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஆமென். கடந்த ஒரு சில வாரங்களாக நம்ம ஒரு தொடர் செய்தியாக ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஆமென். நிறைய பேர் கிட்டத்தட்ட எல்லாருமே சபையில் இருக்கிற எல்லாருமே ஃபோன் பண்ணி சொன்னீங்க, அந்த செய்தி ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஒரு சிலர் அவங்களுடைய ஜெபங்களை மாற்றி இருக்கிறீங்க, ஒரு சிலருக்கு அற்புதம் அது நடந்திருக்கிறது. ஆமென் ஆமென். அப்போ ஏற்ற காலத்தில் அந்த அற்புதங்களை குறித்து அவங்க சபையில் சாட்சி சொல்லுவாங்க. அப்போ ஜெபம், ஆமென். நம்ம பார்த்தோம், ஜெபம் என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஒரு அடித்தளமாக, ஒரு பேஸாக அது இருக்கிறது, காங்கிரீட். அதுக்கு மேலே தான் கட்டடம் எழுப்பப்படும். அப்போ அந்த கட்டடம் எழுப்பப்படுவதற்கு பில்லர் தேவைப்படும். அந்த பில்லர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், விசுவாசம். விசுவாசம், அப்போது ஜெபம் என்கின்ற அடித்தளத்தின் மேலே விசுவாசம் என்கின்ற தூண்களை கொண்டு கட்டப்பட்ட ஒரு அழகான வீடு தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலர்கிட்ட விசுவாசம் நிறைய இருக்கும், ஜெபம் இருக்காது. சிலர்கிட்ட ஜெபம் நிறைய இருக்கும், விசுவாசம் இருக்காது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கிறது. நல்ல தூண்கள் எல்லாம் நல்லா விசுவாசத்தில் காங்கிரீட்டாக போட்டு மண்ணில் புதைச்சி ஒரு வீட்டை கட்டினாலும் அது தப்பு தான். நல்லா காங்கிரீட்டு போட்டு மேலே ஒரு முருங்கை கொம்பை வச்சு வீடு கட்டினாலும் ஒன்று தான். அதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அப்போ ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு விசுவாசமும் முக்கியம். ஜெபத்திலிருந்து விசுவாசத்தை நீங்கள் தனியாக எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஜெபத்திற்கான பலன் அல்லது ஜெபத்திற்கான நன்மை என்னுடைய வாழ்க்கையில் அது உண்டாகாது. அப்போ நம்ம ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு வந்து இருக்கிறோம். அப்போ சென்ற வாரம் நம்ம ஜெபத்தை குறித்து பார்த்த அந்த பகுதியில் அதிகாரத்தை குறித்து பார்த்துருந்தோம். ஆமென். நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, எதன் அடிப்படையில் தேவனுடைய சமூகத்துக்கு நீங்கள் போகிறீங்க. நிறைய பேர் நம்முடைய சொந்த சுய அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம போகிறோம். வசனம் சொல்லுது, மனுஷனுடைய நீதி எப்படி இருக்கிறதுங்களா, அது குப்பையாக இருக்கிறது. நம்ம அடிக்கடி சொல்கிறது போல தான், அவங்களுடைய கிச்சனில் துடைக்கிற அந்த ஷிஃபோன் துணி, ஸ்பாஞ்ச், அதை மாதிரி தான் இருக்குது மனுஷனுடைய நீதி. அப்போது இந்த மனுஷனுடைய நீதி தான் அவனுடைய தகுதி. அப்போ இந்த தகுதியோடு தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு எதையோ ஒன்று நீங்கள் பெற்றுக்கொள்ள வர வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணுறோம். அதில் நிறைய பேர் இல்லை, எல்லாருமே தோற்று போகிறோம். அப்போ மனுஷனுடைய நீதியை தகுதியாக எடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்துக்கு போனால் தேவனே உங்களுக்கு எனக்கும் பதில் கொடுக்க முடியாது. காரணம், தேவனுடைய நீதி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில இறங்கி வரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மனுஷனுடைய நீதியெல்லாம் எடுத்து போட்டு அவருடைய நீதினால உங்களையும் என்னையும் நிரப்பி இருக்கிறார். அப்போ நம்ம ஜெபிக்க போகும்போது இயேசு கிறிஸ்துனுடைய நீதியை தரித்து கொண்டவர்களாக ஜெபிக்க போகணும். அப்போ நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் நம்முடைய தகுதி, ஆண்டவரே நான் பாவி, நான் பலவீனன், நான் ஒன்றும் இல்லாதவன், நான் படிக்காதவன், நான் முட்டாளு, நான் குப்பை, நான் தூசி, நான் புல்லு, நான் பொறா, இப்படி சொல்லிட்டு அங்கே போய் ஆண்டவர் என்ன சொல்லினுக்கிறோம்னா நம்ம நீதியை சொல்லின்னு இருக்கிறோம். ஆண்டவர் வெயிட் பண்ணுறாரு, நீ எப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல போகிற, நீ எப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை சொல்ல போகிற, அதுதான் பரலோகம் திறப்பதற்கான ஒரு சாவி என்று சொல்லி பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை அதிகாரத்தோடு பயன்படுத்தும் போது தான் இயேசு கிறிஸ்துவின் நாமம் பரலோகத்தில் பலத்த வல்லமை உள்ளதாக, அதிகாரம் உள்ளதாக இருக்கிறபடினால பரலோகம் திறந்து உங்களுடைய என்னுடைய ஜெபத்திற்கான பதில்களை பெற்று கொள்ளுவோம். அப்போ ஜெபம் அது எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது என்பதையெல்லாம் ஒரு சில நாட்களாக, ஒரு சில வாரங்களாக பார்த்து கொண்டு வந்து இருக்கிறோம். அப்போ ஜெபம் என்பது வெறுமனே போய் எதையோ ஒன்று நம்ம மனப்பாடம் பண்ணி, அந்த பிள்ளைங்க 1ஆம் கிளாஸில் அந்த அட்டவணை சொல்லுது பாருங்க, மேத்லலாம், அந்த மாதிரி எதையோ ஒன்று சொல்லி தேவனுக்கு ஏதோ புரியாததை நான் புரிய வச்சு பெற்றுக்கொண்டு வருவதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது முதல்ல ஜெபிக்கிறவங்களுக்கும் ஜெபத்தை கேட்கிறவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு உறவு, ஒரு ஐக்கியம், அது ஒரு அந்யோன்யம், அது ஒரு பழக்கம். அப்போ போன வாரம் பார்த்துருந்தோம், ஆதாம் அவனுடைய வாழ்க்கையில் தேவன் எதை குறைவாக வச்சுருந்தார், அவன் எதுக்காக தினமும் என்ன சொல்லுவான், அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில் எதுக்காக அவன் தேவனுக்காக காத்திருக்கணும், தேவன் வருகிற சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் அவன் ஓடி போய் அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவன் எதுக்காக ஜெபிச்சு இருக்கணும். அப்போ ஏதாவது குறைவு அவனுக்கு இருந்ததா, அவனுக்கு தேவன் எதையாவது பரலோகத்தில் குறைச்சி வச்சுட்டு அப்பா நீ இதை தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட ஜெபிக்கவா, நான் அதை உனக்கு கொடுக்குறேன், இல்லை, அவனுக்கு போதுமானதிலும் அதிகமானது அங்கே இருந்தது, யாராலமாய் தாராளமாக இருந்தது. ஆனாலும் அவன் தேவனுடைய சமூகத்தில் தினமும் ஜெபிக்க போனான். அப்போ என்ன ஜெபிக்க போனா,
தேவைகளுக்காக போயிருக்க மாட்டான், குறைவுகளுக்காக போயிருக்க மாட்டான், பிரச்சனைகளுக்காக போயிருக்க மாட்டான், என் பாவத்துக்காக கூட அவன் போயிருக்க மாட்டான். அவன் தேவனோடு போய் எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் தொடர்பு இருக்கணும், நானும் எங்கள் அப்பாவும் பேசணும், இந்த நாள் ஃபுல்லாக நான் நிறைய காரியங்களை செஞ்சேன், அதை எங்கள் அப்பாட்ட போய் நான் கணக்கு ஒப்புவிக்கணும், எங்கள் அப்பா கிட்ட போய் நான் அதை சொல்லணும். நான் சொல்லும் பொழுது அவருடைய மனசில், அவருடைய சிந்தனையில், அவருடைய முகத்தில் தெரிகிற அந்த மன மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கைக்கு நல்ல மருந்தாக அது இருக்கிறது. என்ன காரங்களை தட்டுங்களேன். அப்ப தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க ஜெபிக்கிறது உங்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, அது தேவனுக்கும் மகிழ்ச்சியா இருக்கிறது. தேவனும் உங்க பேர்ல என் பேர்ல களி கூறுகிறார், அவர் சந்தோஷப்படுகிறார். அப்ப நாம பிதாவாகிய தேவனிடத்துல ஜெபிக்க போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எடுத்துக்கொண்டு போகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக தான் ஜெபிக்கணும். அப்ப யோவான் 14:14 குறித்து பார்த்தோம். அதுல இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு கொடுத்திருந்த ஒரு அதிகாரத்தை பார்த்தோம். அது யோவான் 16:24 பிதாவோடு கூட உங்களுக்கு எனக்கும் ஏற்படக்கூடிய ஒரு தொடர்பு, ஒரு அந்யோன்யம், ஒரு உறவு, அதன் மூலமா ஏற்படக்கூடிய நன்மைக்காக அந்த வார்த்தையை சொல்லியிருந்தார். முதல்ல இங்க சரி செய்துட்டு உறவை 14:14 பயன்படுத்தணும் என்று சொல்லி பார்த்தோம். ஜெபத்துல பிதாவாகிய தேவனிடத்துல போய் ஒரு காரியத்தை ஜெபிச்சுட்டு அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள யோவான் 14:14 பயன்படுத்தி, என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய என்னுடைய ஜெபங்களுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுது? அப்போ ஆமீன் சரி, நல்ல கைகளை தட்டுங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை வெறுமனே நம்ம சொல்லுவதனால எந்த விதமான பலனும் இல்லை, எந்த விதமான பயனும் கிடையாது. ஏன்னா இயேசு என்ற பெயரில் ஒன்றுமே இல்லை என்பதை குறித்து பார்த்துருந்தோம். ஆனால் இயேசு என்று சொல்லும் பொழுது உங்களுடைய நினைவில், என்னுடைய சிந்தனையில் வரக்கூடிய நபரை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய காரியம், அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவம், அவருக்கு வானாளாவிய அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரம், இதையெல்லாம் நீங்களும் நானும் தெரிந்து அந்த நபரோடு கூட, அல்லது இயேசு என்கின்ற அந்த அவர் நீங்கள் ஒரு நபராக பார்த்தா நபரோடு, நீங்கள் தேவனாக பார்த்தா தேவனோடு நல்ல ஒரு உறவில் இருக்கும்போது அந்த நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது பாதாளம் நடுங்குகிறது, பரலோகம் மகிழ்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்து இருந்தோம். அல்லேலூயா. அப்போ அந்த நாமத்துக்கு மாத்திரம்தான் அதிகாரம் இருக்கிறபடினால அந்த நாமம் மட்டும்தான் பரலோகத்தில் தகுதி அப்படின்னு சொன்னால் அந்த நாமத்தை மட்டும் தான் பார்க்கும். வேற எந்த ஒரு நாமத்தையும் எந்த விதமான தகுதியையும் பரலோகம் நிராகரிக்கும். ஆமீன். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய நீதிமானாக இருந்து எவ்வளோ பெரிய உலகத்தில் நம்பர் 1 பாஸ்டாக இருந்தாலும், பரிசுத்தவான் பரிசுத்தவதியாக இருந்தாலும், அந்த பேரெல்லாம் பரலோகத்தில் தகுதியாக எண்ணப்படாது. ஒரே ஒரு நாமம் மாத்திரமே பரலோகத்தில் அதிகாரமாக அல்லது தகுதியாக எண்ணப்படுகிறது. நல்ல கரங்களை தட்டுங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை நான் 14:14 யோவான்ல சொல்லியிருந்தேன். இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயிச்சபடினால அந்த ஜெயித்த அந்த அதிகாரத்தை, வல்லமையை, வெற்றியை உங்களுக்கு கொடுத்துட்டார், எனக்கு கொடுத்துட்டார், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டார். இப்போ இந்த அதிகாரத்தினால அதில் இருக்கிற வல்லமை, அதில் இருக்கிற மேன்மை, அதில் இருக்கிற மகத்துவம், அதிகாரம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி நம்ம பரலோகத்தினுடைய வாசலில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை அதிகாரமாக பயன்படுத்துவது எவ்வளோ முக்கியமோ அதை விட இன்னொரு முக்கியமான காரியம் இருக்குது. ஆமீன். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை அதிகாரமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் அதனோடு கூட சேர்ந்து இன்னொரு காரியத்தை பயன்படுத்தாமல் இருக்கிறபடினால இன்னைக்கு நம்ம 10ல் 8க்கு பதில் கிடைக்காம போகுது. நாம் இன்னைக்கு அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நம்முடைய ஜெபம் பாருங்களேன், நம்முடைய ஜெபம் உலக பிரகாரமான ஒரு மனுஷனிடத்துல போய் ஜெபித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜெபம் கிடையாது. உலக மனுஷனிடத்துல போய் நம்ம எதையோ பேசி இல்லை. நம்மளுடைய ஜெபம் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய பிரமாணத்தின் மூலமாக, பிரமாணம்னு சொன்னால் சட்டம். நம்மளுடைய ஜெபம் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய சட்டத்தில் ஆவிக்குரிய ராஜ்யத்துக்குள்ளார நுழைந்து பதிலை பெற்றுக்கொண்டு வர வேண்டும். அப்படின்னு சொன்னால் அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய ராஜ்யத்தில் ஆவிக்குரிய பிரமாணத்தில் நீங்களும் நானும் நுழைவதற்கு உங்களுக்கு எனக்கும் ஒரு அதிகாரம் வேணும். அப்போ இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கும் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அதை மட்டும் நீங்கள் வைத்துக்கொண்டு உள்ளே போனால் நீங்கள் போன மாதிரி வெறுமனே திரும்ப வர போகிறீங்க. அப்போ அதுக்கு கூட ஒரு காரியம் இருக்கணும். அந்த ஒரு காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் போது தான்
அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளார பூமிக்குரிய ராஜ்யத்திலிருந்து ஒரு மனுஷன் உள்ள போகும்போது முதல்ல பரலோகம் உங்களையும் என்ன அங்கீகரிக்கணும். கேட்டு வாசலே நின்று உங்களை தொடுத்து விட்டாங்க வச்சுக்கோங்களேன், எப்படி நீங்க உள்ள போக முடியும்? அப்ப பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு சொன்னா பூமிக்குரிய ராஜ்யத்தினுடைய எந்த விதமான ஒரு திராசுன்னு சொல்லுவாங்க அடையாளமும் இல்லாதபடிக்கு நீங்க முற்றும் முடிய பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாகவே நீங்க மாறினாதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். இல்லைன்னா நீங்க ஒரு கெஸ்ட் மாதிரி போயிட்டு வந்துடலாம். நான் இப்போ பிரதர் வீட்டுக்கு போறேன்னா நான் அவங்க வீட்டை தங்கி வாழலாம் முடியாது. சும்மா போய் ஒரு டீ காஃபியை குடிச்சிட்டு கெஸ்ட் மாதிரி வரலாம். அந்த மாதிரி தான் பரலோகத்துக்கு அடிக்கடி போயிட்டு வராங்க நிறைய பேர். நீங்களும் அப்படி போயிடாதீங்க இல்லை. ஏன்னா அடிக்கடி கெஸ்ட் மாதிரி போகிறதுக்கு பரலோகம் வந்து கெஸ்ட் ஹவுஸ் கிடையாது. நிறைய பேர் போயிட்டு வராங்க. நைட் தூங்கினா ஏஞ்சாங்கன்னா பரலோகத்துக்கு போகிறதுக்கு பேனா வாங்கினேன், பென்சில் வாங்கினேன், கோமு வாங்கினேன், இந்த மாதிரி கதையெல்லாம் அடிச்சு நம்மளும் பரலோகத்துக்கு போய் வந்துடக்கூடாது. காரணம் பரலோகத்துக்கு போயிட்டு வரதுக்குலாம் யாருக்கும் அதிகாரம் கிடையாது இயேசுவை தவிர. ஒன்ஸ் நீங்கள் பரலோகம் போனது தான் திரும்ப வர முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரையில் கட்டுங்களேன் எல்லாரும். பரலோகம் என்னமோ அலையரத்தூர் டிக்கெட் மாதிரி இந்தியாவுக்கு போட்டு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு பரலோகம் ஒன்ஸ் போனது தான். ஆபிரகாம் மடியில் உட்காந்து இருந்த லாசரு பற்றி இன்னைக்கு படிச்சிருப்பீங்க, நேற்று படிச்சிருப்பீங்க. என்ன சொல்றாரு? இங்கேருந்து யாரும் வர முடியாது, அங்கிருந்து யாரும் இங்கே, அவ்வளோதான். அப்போ ஆவிக்குரிய மனத்தில் நுழையணும். அதைத்தான் அந்த பிரமாணத்தை தான் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்க போறார். ஆமென். எத்தனை பேர் ஆவலா இருக்கிறீங்க? நல்ல அதிகாரத்தோடு போன வாரம் போய் இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா கத்தி கூவி நல்லா ஜெபிச்சுட்டு வந்து இருக்கிறீங்க. நல்லா கரையில் தட்டுங்களேன். அதிகாரத்தை பயன்படுத்தி அப்படி ஆகும் இப்படி ஆகும் ஜெபிச்சிட்டீங்க. ஆனால் இன்னொரு காரியம் உங்ககிட்ட இருந்ததா அதை தான் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிங்க மார்க் 11:24. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமாம், ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, ஜெபத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணும். இப்போ ஜெபத்தில் நீங்கள் ஏதோ ஒன்று விசுவாசிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது அந்த விசுவாசம்தான் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரமாணம், பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டம். அப்போ விசுவாசம் என்கின்ற உதாரணத்துக்கு விசா இல்லைன்னு சொன்னால் நீங்களும் நானும் இந்தியாவுக்கு போகவே முடியாது. உங்ககிட்ட ஒருவேளை பாஸ்போர்ட் இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம். உங்களுக்கு புரியுதுக்காக சொல்கிறேன். உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, அதனால நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போயிட முடியாது. அந்த பாஸ்போர்ட்டில் விசா குத்தப்படணும். அதுதான் விசுவாசம். விசுவாசம் அங்கே குத்தப்படலன்னு சொன்னால் நீங்களும் நானும் இந்தியாவுக்கு போக முடியாது, அல்ல இந்தியாவிலேருந்து திரும்ப நம்ம பிரான்ஸுக்கு வர முடியாது. சரி, அப்போ நான் சொன்ன ஒரு மனுஷன் பூமியின் ராஜ்யத்தை விட்டு பரலோக ராஜ்யத்திற்குள்ளே நுழையும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவன் அதிகாரமாக பயன்படுத்தும் பொழுதும் அந்த நாமத்தில் இருக்கிற அதிகாரம் பரலோக ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கும். இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் இருக்கிற அதிகாரம் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரமாணங்களுக்கு உட்பட்டு தான் நடக்கும். இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தினுடைய எட்ட வந்து எந்த காரியத்தை செய்ய மாட்டார். அதனால தான் நான் சொன்னேன், உங்களுடைய கண்ணீரை பார்த்து, உங்களுடைய கவலையை பார்த்து, நம்மளுடைய அந்த புலம்புறதை பார்த்து, சிரிக்கிறத பார்த்து, சந்தோஷப்படுத்த பார்த்து, இதெல்லாம் பார்த்து இயேசு கிறிஸ்து ஏமாந்து எதையும் கொடுக்க மாட்டார். அவர் எது கொடுத்தாலும் அது பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பிரமாணத்துக்குள்ள இருக்கணும், பரலோக ராஜ்யத்தின் சட்டத்திட்டத்துக்குள்ள இருக்கணும். இயேசு கிறிஸ்துவை ஏமாத்தி நீங்க எதையும் பெற்றுக்கொண்டு வந்துவிட முடியாது. அப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா நீதிமானுக்கும் மற்றவங்களுக்கும் தேவனால வித்தியாசத்தை கொண்டு வந்து காட்ட முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அந்த நாமமே பரலோக ராஜ்யத்தின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னா எப்போதும் புரிஞ்சுக்கிற மாரி தான். நம்மளாம் ஒரு காலத்தில் இந்தியாவில் இருந்தோம், இந்திய அரசாங்கத்தினுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம இருந்தோம். அப்போ அந்த சட்டங்கள் நமக்கு வேலை செஞ்சது, அந்த தேசத்தினுடைய நன்மையில் நம்ம சாப்பிட்டோம், அந்த தேசத்தினால உண்டாக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். இப்போ நீங்களும் நானும் எப்போ இந்த தேசத்தில் வந்து இந்த தேசத்தினுடைய குடியுரிமையை பெற்று நம்ம இங்கே இருக்கிறோமோ, இப்போது எனக்கு இந்தியா தேசத்தினுடைய எந்த விதமான சட்டமும் என்னை தொடாது, என்னை பாதிக்காது, நான் அதுக்கு கீழ்ப்படினம் என்கின்ற ஒரு அவசியம் கிடையாது. இப்போ நான் பிரான்ஸ் தேசத்துக்கு வந்த பிறகு இந்த பிரான்ஸ் தேசத்தினுடைய சட்டம், இந்த பிரான்ஸ் தேசத்தினுடைய ஒழுங்குகளின் பிரகாரம் நான் வாழணும். நான் வாழ்ந்தாதான் இந்த தேசத்தினுடைய நன்மை நான் புசிக்க முடியும். இப்போ நான் இங்கே உட்காந்துக்கின்னு இந்தியா தேசத்தினுடைய சட்டங்களை குறித்து கவலைப்படுவதனால எனக்கு எதாவது நடக்குமா? இல்லை. அப்போ நீங்கள் பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறீங்க, இந்த பிரான்ஸ் தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு நீங்கள் உட்பட்டு தான் இந்த தேசத்தினுடைய நன்மைகளை நீங்கள் ருசி பார்க்க முடியும். அப்போ அதே போல் பூலோகத்தில் இருக்கிற பூலோக ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்
இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருந்தாலும் அவன் பரலோக வாசியாய் மாற வேண்டும், பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளையாய் மாற வேண்டும், பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா மாறணும். அப்போதான் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் எப்படி பரலோகத்துக்கு சொந்தமான நாமமாக அது அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறதோ அதே சட்டத்திட்டங்களை பூமியில நீங்களும் நானும் அப்ளிகே பண்ணணும். அதை நம்ம பிரயாசப்படுத்தணும், அதை நம்ம பயன்படுத்தணும். அதை தான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு. அப்ப அந்த விசுவாசம் ஒரு சட்டமாக, அந்த விசுவாசம் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரமாணமாக இருக்கிறது. ஏன் தேவன் விசுவாசத்தை பரலோக ராஜ்யத்தின் ஒரு பிரமாணமாக ஒரு சட்டமாக வைத்தார் என்று சொன்னால், எடுத்து வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். நான் வாசிக்கிறேன் பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அது கூடவே கூடாதுங்க. உங்ககிட்ட என்கிட்ட விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியம் இல்லாதவர்களாக மாறி போயிடுவோம், தேவனுக்கு நம்ம அந்நியனா மாறி போயிடுவோம், இயேசு கிறிஸ்துக்கு நாம சொந்தக்காரங்களா இருக்க மாட்டோம். அப்ப அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போது தேவனுக்கு பிரியமானவனாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவளாக நம்ம மாற்றப்படுகிறோம். அப்ப நம்ம தேவனுக்கு முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்களேன், நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறோமா இல்லையா என்பதை காட்டுவது நீங்க டெய்லி ஆராதனைக்கு வருவது கிடையாது, டெய்லி ஜெபிப்பது கிடையாது, நீங்க பரிசுத்தமா வாழ்வது கிடையாது, நீங்க எதையும் எந்த விதமான தப்பு தானா செய்யாம, ஏன்னா இதையெல்லாம் செய்யாம நல்லவங்க இருக்கிறாங்க தேசத்துல இல்ல. என்ன பாருங்க, கரெக்டுங்களா? அப்ப நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிறீங்களா பிரியமா இல்லையா என்பதை எதை வச்சு அளக்க முடியும்? நீங்க தேவனுக்கு பிரியமா, நான் தேவனுக்கு பிரியமா இருக்கிறேன் பிரியமா இல்லை, எதை வச்சு அளக்க முடியும்? விசுவாசம். விசுவாசத்தை வச்சு தான் ஆண்டவர் மார்க் போடுவார். இப்போ நீங்க ஆராதனைக்கு வரீங்க, எதன் அடிப்படையில் வரீங்க? அவ்வளவுதான். தேவனிடத்துல ஒரு ஜெபம் வைக்கிறீங்க, எதன் அடிப்படையில்? விசுவாசம். ஜெபிக்க போறீங்க, அதுதான். நீங்க தூங்க போறீங்க, அதுதான். எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்க செய்கிறபடினால உங்களுடைய விசுவாசம் சட்டமாக பரலோக ராஜ்யத்தில் செயல்படுகிறபடினால தான் இன்னைக்கு நீங்க வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறது 2 மணி நேரமும் பரலோக அக்கௌண்ட்ல கணக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. விசுவாசிகள் நல்ல கரங்களை தட்டி. அப்ப விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்துல பிரியமா இருக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது, நான் விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தினுடைய நன்மையை என்னுடைய வாழ்க்கையில பெற்று நான் அனுபவிக்க முடியாது. அதனால தான் சொல்றேன், நிறைய பேர் ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துல நீங்க 100% செலுத்துறீங்கன்னு சொன்னா எத்தனை சதவீதம் விசுவாசத்தை வைக்கிறீங்க? இதை வச்சுதான் அந்த பரலோக சட்ட திட்டமே வேலை செய்யும். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளார நீங்களும் நானும் நுழையணும்னு சொன்னா அந்த பரலோக திட்டம் சட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில அது செயல்படணும். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த விசுவாச பிரமாணம், விசுவாசம் சட்டம், இப்ப இந்த விசுவாச சட்டத்தோடு நான் பரலோகத்துக்குள்ள நுழையிறேன் அப்படின்னு சொன்னா, நான் உதாரணத்துக்கு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்க, பரலோகம் கேட்டி தான். நீங்களும் நானும் எல்லாருமே விசுவாசம் என்கின்ற அந்த சட்டத்தோடு இங்க நுழையிறோம்னு சொல்லும்போது, இங்கே யாராவது ஒருத்தங்க செக் பண்ணி தானே உள்ளே அனுப்பணும். நான் சும்மா உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன். அந்த செக் பண்ணவர் உங்களுக்கு ஒரு சீல் குத்தணும், ஓகே இவர் வந்து பரலோக பிரஜை அப்படின்னும் போது அந்த விசுவாச பிரமாணத்தோடு நீங்கள் என்ட்ரு ஆகுறீங்க. கிருபை அங்கே நின்று கொண்டு இருக்கிறது, கிருபை அந்த விசுவாசத்தின் மேலே ஒரு சீலை போடுது. இப்போ விசுவாச பிரமாணமும் கிருபையின் பிரமாணமும் இணைகிறது. பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை யாரையும் கேட்க தேவையில்ல, நீங்கள் பாட்டு எடுத்துக்கொண்டு வந்துடலாம். அப்போ அந்த விசுவாச பிரமாணம் கிருபையின் பிரமாணத்தோடு கூட இணையணும். அந்த கிருபையின் பிரமாணம் யாரால உண்டு பண்ணப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டாக்கப்படுது. நல்ல காரியங்களை தட்டுங்க. அப்ப அதனாலதான் சொல்றேன், உங்களுடைய ஜெபம் என்னுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு கிருபையின் பிரமாணமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் இடையில அவரு வந்துடணும் பாருங்க. அப்ப கிருபையின் பிரமாணமும் விசுவாச பிரமாணமும் ஒரு மனுஷனுக்குள்ள சேர்ந்து செயல்படும் பொழுது ஆமென், அவனுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். அப்ப நான் அன்னைக்கு சொன்னேன் பாருங்க, போன வாரத்துல யோவான் 14:14 ஜெபிக்கிறோம். அந்த ஜெபத்தை கேட்க இங்க வந்து ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபிச்சுட்டு நம்ம கட்டளை கொடுக்கிறோம். நோய்களை பார்த்து வியாதியை பார்த்து நம்ம கட்டளை கொடுக்கும்போது அதை யாரு செய்யறான்னு சொன்ன? இயேசு கிறிஸ்து அந்த கட்டளை உங்களுக்காக எனக்காக செய்து முடிக்கிறார். அப்ப நான் விசுவாச பிரமாணத்தை பேசுறேன், கிருபையின் பிரமாணம் அங்க செயல்படுகிறது பாருங்க. அப்ப வெறும் விசுவாச பிரமாணம் மட்டும் இருந்தாலும் கிருபையின் பிரமாணம் இல்லாமல் போனாலும் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அந்த ஜெபத்திற்கான பதில்
கிடைக்காது. அப்ப நான் விசுவாசத்தோடு கூட ஒரு காரியத்தை, அந்த வியாதியை பார்த்து நான் கட்டளை கொடுக்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இந்த பொல்லாத வியாதியை கொண்டு வருகிற பிசாசின் ஆவியை என்னை விட்டு போ என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்து உடனே உங்களையும் என்னைய விட்டு அந்த வியாதியை துரத்துகிறார். அப்ப கிருபையின் பிரமாணம் உங்களுக்கு எனக்கு உதவி செய்யறதுனால கரங்களை தட்டுங்களேன். இயேசு கிறிஸ்து உங்களோடு என்னோடு கூட அவர் சேர்ந்து விடுகிறார். ஆமென். அப்ப விசுவாசமும் கிருபையும் ஒன்றாக செயல்படும் பொழுது உங்களுக்கு எனக்கும் ஜெபத்திற்கான பதில் உண்டாகிறது. இதுல நீங்க தெளிவாயிட்டீங்களா? இப்ப அடுத்த கட்டம் சொல்ல போறேன், அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நல்லா கவனிச்சுக்கோ, இந்த விசுவாச பிரமாணம் கிருபையின் பிரமாணத்தோடு எப்படி செயல்படும், அதை எப்படி செயல்படுத்தணும். நான் நீங்க சொல்லிட்டேன் ஈஸியா, ஆனா நீங்க போய் காலில் அடிபட்டு வலிக்குது. அப்போ விசுவாச பிரமாணம் வேலை செய்தா? கிருபையின் பிரமாணத்தை பார்த்து நீங்க பேச முடியுமா? பேச்சுக்கு நல்லா இருக்கும், என்ன நீங்க பேசுறீங்க, சூப்பரா பேசுறீங்க, பேச்சுக்கு நல்லா இருக்கும், ஆனா ப்ராக்டிக்கலான ஒரு வாழ்க்கையில இது செயல்படுமா அப்படின்னா செயல்படும் அப்படின்னு சொல்லி இயேசு சொல்றார். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு வாசித்த வேத பகுதி எடுத்துக்கொள்ளுங்களேன். அந்த மார்க் 11ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்களேன். இந்த வேத பகுதியில் பாருங்க, அந்த பிரமாணத்தை எப்படி பயன்படுத்துவது அல்லது இந்த பிரமாணம் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில எப்படி செயல்படுகிறது என்பதை இயேசு கிறிஸ்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறார். உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதை செய்வதற்கு ஒரு பிராக்டிஸ் பண்ணி காட்டுறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த காரியத்தை அவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க 13வது வசனத்தை வாசிக்கிறாங்க பாருங்க. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமா இருந்தபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் வசனம் சொல்லுது பாருங்களேன். இயேசு கிறிஸ்து 12வது வசனத்துல மறுநாளிலே இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்கள்லாம் சேர்ந்து பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் முதல்ல இயேசுக்கு பசி உண்டாயிடுச்சாம். இதே ஒரு ஆச்சரியமான காரியம் இல்லை? இயேசுக்கு பசி உண்டாயிடுச்சு பாருங்களேன். ஆமேன். நாங்கள் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஆமேன். உங்களுக்கு எனக்கு பசி உண்டாகிற மாதிரி இயேசுக்கு பசி உண்டாந்தான். பசி உண்டாகுனா இயேசு கிறிஸ்து இப்படி திரும்பி பார்க்கும்போது தூரத்தில் ஒரு அத்தி மரம் இருக்குதான். தூரத்தில் என்ன இருக்குதுங்க? ஒரு அத்தி மரம். 13ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதுல ஏதாவது அகப்படுமோ என்று இயேசு பார்க்க வந்தாராம். குறிப்பிட்ட ஒரு காரியம் சொல்லப்படுது, அது அத்திப்பழ சீசன் கிடையாது, அத்திப்பழ காலம் கிடையாது. அதனால அவர் அந்த இடத்துல வந்தபோது இலைகள் அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. பாருங்க, இயேசு நல்ல பசியோட ஒரு அத்தி மரத்தை பார்க்குறாரு. அந்த அத்தி மரத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு காரியம் தெரியுது. என்னன்னு சொன்னா, அந்த அத்திப்பழம் காய்க்கக்கூடிய சீசன் இது இல்லை. அப்போ அது தெரிந்து இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போய் அத்திப்பழத்தை தேடின்னு போக முடியுமா? இல்லை. அவருக்கு நல்லா தெரியுது இது அத்திப்பழ காலம் இல்லை. அப்போ நிச்சயமா அந்த அத்தி மரத்தில் பழமே இருக்காது. இயேசுக்கு நல்லா தெரியும். ஆனால் தெரிந்து ஏதாகிலும், எப்படி பொறுத்துன்னா ஏதாகிலும், அவர் அத்திப்பழத்தை தேடிக்கொண்டு போகல. ஏன்னா அத்திப்பழம் சீசன் அவருக்கு தெரியும். அந்த மரத்தில் ஏதாகிலும் உண்டா இருக்கக்கூடும், நமக்கு பசி ஆற்ற அது போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், அதான் அத்திப்பழமே இல்லையே அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தில் என்ன தான் இருக்கணும்? இலை தானே இருக்கணும். ஆனால் அதான் இல்லை. இப்போ அத்திப்பழம் எல்லா பழத்தையும் போலையும் அத்திப்பழமும் பழுக்கிறதுக்கு முன்னாடி காயாக தான் இருக்கும். மீன் இலைகள் நிறைய இருந்துச்சுன்னா அங்கே பிஞ்சு இருக்கும், அத்திப்பழ பிஞ்சு இருக்கும், அத்திப்பழ காய் இருக்கும். அத்திப்பழம் எவ்வளவு டேஸ்ட்டோ அதே மாதிரி கொஞ்சம் குறைவான டேஸ்ட் உடைய தான் இந்த அத்தி காய் அல்லது அத்தி பிஞ்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த அத்தி காயை அநேக மருத்துவத்துக்காக எடுத்துக்கொண்டு போய் பயன்படுத்துவாங்க. அத்தி காயை கொண்டு போய் அடை பின்னி, உதாரணத்துக்கு குஷ்டரோகிங்க மேலே ஒரு அடையை போல் அவங்க போடுவது வழக்கு. அதற்காக அந்த காய்களை பறித்து கொண்டு போவாங்க. அந்த காய்க்கு முன்னாடி இருக்கிற பிஞ்சு, அந்த பிஞ்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ இது உங்களுக்கு, நீங்கள் அத்தி பிஞ்சு யாரா சாப்பிட்டு இருக்கிறீங்களா? சாப்பிட்டதில்ல. சாப்பிட்டுக்கிறீங்களா? ஓகே, சந்தோஷம். ஆனால் அதை விட நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு ஒன்று சொல்கிறோம் பாருங்க, மாம்பழம் நம்ம சாப்பிட்ருக்கோம், மாங்காய் பிஞ்சு. இப்போ மாம்பழம் அளவுக்கு மாங்காய் டேஸ்ட் இல்லாட்டினால பிஞ்சு டேஸ்ட் இல்லாமல் இருந்தாலும் அதை சாப்பிடுவோம் இல்லை? அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் இந்த மரத்தில் பழம் இருக்காது, ஆனால் அதுக்கு பதில் காய் இருக்கும் அல்லது பிஞ்சு இருக்கும், நம்ம போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ரொம்ப ஆவலம் அந்த மரத்துக்கு போகிறார். போன உடனே இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் பாருங்களேன். தூரத்துலேருந்து பார்த்த உடனே, ஆஹா
அந்த மரம் சூப்பராக இருக்கு, எப்படியாவது காய் பிஞ்சு தான் இருக்கும், நாம் சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா வசனம் சொல்லுது, இந்த மரத்தில் இலைகளை தவிர வேற ஒன்றுமே இல்லையா, வேற ஒன்றுமே இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள எவ்வளோ பெரிய ஒரு ஏமாற்றம் பாருங்க. இல்லை இப்போ நான் கூட நீங்கள் கூட சரி மாம்பழத்தை தேடின்னு ஓடி இருப்போம், மாம்பழம் கிடைக்கலாச்சும் மாங்காய் ஆச்சும் பிஞ்சு அதை ஊறுக்காயாவது போட்டு எப்படியா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு ஆவலாக போனால் அந்த மாமரத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்ற உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுவோம்? மாமரத்தை பார்த்து யாராவது பேசுவோமா? பேசல. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் அதை பார்த்தோன்னே அவருக்கு பயங்கரமான ஒரு ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தினால இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில் செய்யாத ஒரு காரியத்தை இங்கே செஞ்சிருப்பார். இதுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து யாரையும் பார்த்து அப்படி செஞ்சது கிடையாது. எந்த மனுஷனையும், எந்த மரத்தையும், எந்த விலங்கு கூடம், ஏன் எந்த பேய கூட பார்த்து அவர் அந்த மாதிரி சொன்னதா வேற எங்கேயும் இல்லை. ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சா எனக்கு சொல்லுங்க. 14வது வசனம், மார்க் 11:14. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவர்கள் சீஷர்கள் கேட்டார்கள். இப்போ நல்லா கவனிங்களேன், இயேசு கிறிஸ்து இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில செய்யாத ஒரு காரியத்தை அந்த மரத்துக்கு செய்யறாரு. ஏன் தெரியுங்களா? சீடர்கள் இதை கேட்கணும். இன்னைக்கு நம்ம போதிக்கிற இந்த காரியங்கள் கூட நம்ம கேட்கணும் என்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எனக்கும் போதித்து கொண்டு இருக்கிறார். இயேசுக்கு நல்லா தெரியும், அந்த மரத்துக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நல்லா தெரியும், அதில் பழம் கிடையாது, அந்த பழத்தை அவர் சாப்பிட போவது கிடையாது. ஆனால் அந்த பழத்துக்கு பதில் அதில் ஏதாவது இருக்கும், நம்முடைய பசி ஆற்றுவதற்கு அது போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி இயேசு போகிறாரு. ஒரு பெரிய ஏமாற்றம். அந்த ஏமாற்றத்தை பார்த்தோன்னே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அந்த மரத்தை பார்த்து, இனி ஒரு காலமும் உன்னிலிருந்து பழத்தை ஒருவனும் புசிக்க கூடாது. இந்த வசனத்தை நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நல்ல தெய்வம், அன்பான ஒரு தெய்வம், உடனே எப்படி சபிக்கலாம்? ஒரு நாள் அவருக்கு சாப்பாடு கொடுக்கல, உடனே அந்த மரத்தை எப்படி சபிக்கலாம்? இவரை போய் யாரும் கிருபையின் தேவன், அன்பான தேவன், அந்த கதெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்களை போல என்ன போல மனம் மாறுறவர் கிடையாது. இங்கே இந்த மரத்தை அவர் சபிப்பதற்கான ஒரு காரணம் என்னன்னு சொன்னால், சீடர்கள் அதை கேட்கணும். சீடர்களையும் பார்த்து, அப்பா இப்படி தான் நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்போ சீடர்கள் போய் எல்லாரும் சபிக்க சொல்கிறாரா? இன்னைக்கு என்னங்க அதான் சபிக்கணும்னு கத்துறாரா? நீங்களும் நானும் அதான் செய்ய போகிறோம். இயேசு கிறிஸ்து ஒன்று செஞ்சாருன்னா இந்த நீங்களும் நானும் செய்ய போகிறோம். அதுதான் உங்களுடைய ஜபத்துக்கு, என்னுடைய ஜபத்துக்கு பதிலை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ சீடர்கள் கேட்டாங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து குசு குசுன்னு பேசல. இயேசு கிறிஸ்து நல்லா சத்தமாக பேசுகிறார். இது ஒரு காலமும் உன்கிட்ட இனி காயே இல்லை, பழமே இல்லை, எதுவுமே வரக்கூடாது, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எல்லா சீடர்களும் கேட்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். சரி, இப்போ இயேசு கிறிஸ்து முடிச்சுட்டு ஊருக்குள்ளே போயிட்டாரு. போயிட்டு மறுநாள் காலையில் திரும்பி வரும்பொழுது எப்போதும் துருத்துன்னு ஒருத்தர் இருப்பார் அந்த கூட்டத்திலேயே. யாருங்க? பேதுரு. 20-21 வாசிங்க. மறுநாள் காலையில் அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். யாருங்க அந்த மரம் பட்டு போனதை கண்டதுங்க? இல்லை, பேதுரு. சிஷ்யர்கள். அதில் பேதுரு அதை துருத்துன்னு பார்த்துட்டாரு. அவர் அதை பக்கம் போகும்போது திடீர்னு அவருக்கு ஞாபகம், நேற்று இயேசு ஒரு மரத்தை சபிச்சார, அந்த மரத்தை பார்ப்போம். ஆனால் இயேசு அந்த மரத்தை பற்றி யோசிச்சதாகவோ, சபித்த மரம் எப்படி இருக்குது, நல்லா பட்டு போயிருக்குதா அப்படின்னு இல்லை, நான் பட்டு போகாமல் இருக்குதா, நான் சொல்லி அது கேட்காம இருக்குதா, கீழ்ப்படியாமல் இருக்குதா, அப்படிலாம் இயேசு இங்கே கவனித்த மாதிரியோ பார்த்த மாதிரியோ நின்ன மாதிரியோ இல்லை. அவர் சொன்னார், சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரு நாள் ஃபுல்லாக ஆச்சு. மறுநாள் போயின்னுக்கிறாரு. இந்த துருத்துரு வாழ் தான் கொஞ்சம் பார்த்துட்டாரு. ஒன்று சொல்கிறார், ரபி ரபி ரபி, நீங்கள் நேற்று சபிச்சிங்களே அந்த மரம் பட்டு போயிட்டு. போகும்போது அந்த மரம் பட்டு போனதை அவங்க பார்த்துட்டு இயேசுக்கிட்ட அவங்க தான் சொல்கிறாங்க. இயேசு அவங்கக்கிட்ட ஒன்றும் சொல்லலை, இயேசுக்கிட்ட சீடர்கள் சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்களும் நானும் வாசித்த அந்த வேத பகுதியே இயேசு அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஜெபத்தில் எவைகள் ஆகிலும் கேட்டாக்க, எதை ஆகிலும் கேட்டால் அதை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கணும். மரம் சபிக்கப்பட்டு பட்டு போனதற்கும், நான் ஜெபத்தில் எதையாகிலும் கேட்டால் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசிக்கிறதுக்கும் ஒரு மரத்தை சபிச்சு தான் காட்டணுமா ஆண்டவர்? அதை சபிக்காமல் சொல்ல முடியாதா? இயேசு யாரையாவது சபிச்சிருக்கிறாரா? இந்த மரத்தை சபிக்கிறார். ஓகே, இப்போ நல்லா கவனிச்சு இதை புரிந்து கொள்வதற்கு என்ன காரணம்? இப்போ நம்மளுடைய ஒரு தேவைக்காக தேவனுடைய சமூகத்தில் போய் நல்லா ஜெபிக்கிறோம். ஜெபிச்சு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்பொழுது ஜெபம் முடிஞ்சு போச்சு. ஆனால் உங்கள் ஜெபத்திற்கான பதில் இன்னும் உங்கள் கையில் கிடைக்கல.
ஜெபிச்சுட்டு வந்துடுறோம். வந்த உடனே உங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது, ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும்ன்ற நம்பிக்கைலாம் இருக்குது. ஜெபம் முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஜெபத்திற்கான பதில் இன்னும் உங்கள் கையில் கிடைக்கல. இப்போ அந்த ஜெபம் எப்போ முடியும்னு சொன்னால், நீங்கள் ஜெபித்த ஜெபத்தை உங்கள் கையில் அந்த பதிலை உங்கள் கையில் பார்க்குற வரைக்கும். இப்போ ஒரு காரு ஜெபிக்கிறோம், காரு கொடுங்க ஆண்டவரே, ஜெபிச்சு முடிச்சிட்டோம், ஆனால் கார் கையில் வரல. இப்போ ஜெபம் முடியல, நம்ம முடிச்சிட்டோம் நினச்சினுக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்திற்கான பதில் உங்கள் கையில் வந்த பிறகு தான் ஜெபம் முடியும். இப்போ இயேசு அந்த மரத்தை சபிக்கிறார். சபிச்ச உடனே மரம் சபிக்கப்பட்டாகிவிட்டது. ஆனால் அந்த சபிச்ச அல்லது பட்டுப்போன ஒரு மரமாக பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எத்தனை நாள் தேவைப்பட்டதுங்க? குறைஞ்சது ஒரு 24 மணி நேரம் அங்கே தேவைப்பட்டது. அப்போ இயேசு சொன்ன உடனேயே அந்த மரத்தினுடைய வேரில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த மாற்றம் மனுஷனுடைய கண்ணில், என்னுடைய கண்ணில் படுவதற்கு 24 மணி நேரம் தேவை, மினிமம் ஒரு நாள் தேவைப்பட்டது. இப்போ இயேசு அந்த மரத்தை பார்த்து சொன்ன மாத்திரத்திலேயே இயேசுவுக்கு அந்த மரம் பட்டு போனது தான் தெரியும். இப்போ தான் வேரில் நான் சொன்ன வார்த்தை போயிருக்கு. இப்போ அது வேரெல்லாம் மாறி தண்டுக்கெல்லாம் வந்து கிளைக்கெல்லாம் போய் இலையெல்லாம் போய் அப்போ ஒரு நாள் தேவைப்படும் அப்படின்னு இயேசு நினைப்பது இல்லை. அவர் சொன்னால் அது நடக்கும்னு அவருக்கு தெரியும். அதை பற்றி அவர் யோசிக்கல, அதை பற்றி அவர் எதையும் கவனிக்கல, அவர் போயிட்டார். அப்போ ஜெபத்தில் நீங்களும் நானும் போய் ஜெபிச்ச மாத்திரத்திலேயே பதில வேணும் என்று சொல்லி நீங்களும் நானும் பறக்கிறதுனால எந்த விதமான காரியமும் நடக்க போகிறது கிடையாது. ஜெபம் முடிஞ்சு போச்சு என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறதுனால உங்கள் ஜெபம் முடிஞ்சு போகல. மாறா அந்த ஜெபத்திற்கான பதிலை நீங்கள் மெட்டீரியலாக உங்கள் கண்களில் பார்க்கும் பொழுது, அந்த ஜெபத்திற்கான பதிலை ஆசீர்வாதமாக உங்கள் கண்களால் பார்க்கும் போது தான் அந்த ஜெபம் முடிஞ்சது. அப்போ இந்த இயேசு இந்த அத்தி மரத்தை அவர் சபிக்கும் போது நான் சொன்ன அது வேரில் இருந்து பட்டு போக ஆரம்பித்து விட்டது. ஆனால் அந்த பட்டு போன மரத்தை சீடர்கள் பார்ப்பதற்கு ஒரு நாள் தேவைப்பட்டது. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் ஒரு ஜெபத்தை வைக்கிறோம், ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேட்டுட்டு ஜெபம் முடிஞ்சது என்று சொல்லி விட்டுடாமல், நீங்கள் ஜெபத்தில் கேட்டதை நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் நிற்கணும். எது வரைக்கும் நிற்கணும்? அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நீங்கள் நிற்கணும். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு சுகத்துக்காக நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய சரீரத்தில் அந்த வியாதி இன்னும் இருக்குதான். அந்த வியாதி உங்கள் சரீரத்தில் இருக்கிறபடினால உங்களுக்குள்ளார விசுவாசம் வேலை செய்கிறது கடினமான காரியமாக இருக்குது. இப்போ அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளார எனக்குள்ளார அது உண்டாகணும்னு சொன்னாதான் அந்த விசுவாசத்தை நீங்கள் தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கணும், அதையே நீங்கள் பிடித்து கொண்டு இருக்கணும். இப்போது சுகத்தை நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் கேட்குறீங்க. ஆண்டவரே, எனக்கு இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்குது, ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சுகம் உங்களுக்குள்ளே இறங்கி வரலல்ல. இப்போது நீங்கள் சுகத்தை விரும்புகிறீங்க, உங்கள் சரீரம் அந்த சுகத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தால் ஆட்கொள்ளப்படுது. இப்போ எனக்கு தலைவலி நல்லா போகணும்னு நான் சொல்லி ஜெபிக்கிறேன், ஆனால் தலைவலி நல்லா போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தில் வேற ஒன்று என்னை ஆட்கொண்டு கொண்டு இருக்கிறது. அது எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நீ சுகத்தை கேட்டல்ல, நான் உனக்கு சுகம் கொடுக்க மாட்டேன்னு ஒன்று சொல்லுது. அப்போ சுகம் கிடைக்காதபடிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னதுங்க? வியாதி, நோய். அது சொல்லுது இல்லை, நான் உனக்கு சுகத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அது உனக்கு சுகம் கொடுக்கலல்ல, சுகம் கொடுக்காமலுக்கு அந்த வியாதியை நீ பார்த்து நான் பார்த்து பேசணும். என்னன்னு பேசணும்னு சொன்னால், நீ பட்டுப்போ. புரியுதுங்களா? அந்த வியாதி தான் உங்களுக்கு சுகத்துக்கு எதிரே தரையா நிற்குது. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், அந்த தலையை பார்த்து நீ சொல்லு பட்டுப்போ என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நீ அதை சபிச்சுட்டு விட்டுடு. அது செய்ய வேண்டிய காரியம் தானா செயல்படும். கிடைக்க வேண்டிய அற்புதம் உனக்கு தானா கிடைக்கும். பட்டு போக செய்ய வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதை தான். நீ இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சபிச்சு அதை சொல்லலைங்க இயேசு. இப்போ நல்லா கவனிங்க, இயேசு அந்த மரத்துக்கிட்ட என்ன சொல்கிறாருங்க? போய் எனக்கு கனி கொடு அப்படின்னு கேட்குறாரு. கற்பனை வச்சுக்கோங்க, மரத்துக்கிட்ட போய் கனியை தேடின்னு ஆவலாக போகிறாருங்க. ஆனால் அவருக்கு கனி கொடுக்கல. இப்போ இங்கிலீஷ் பைபிளில், இங்கிலீஷில் வந்து KGS, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அங்கே இருக்குது. அந்த வசனத்தை அப்படி எழுதிப்பட்டிருக்கு. And Jesus answered and said unto it,
அந்த அத்தி மரத்துக்கு ஆண்டவர் ஒரு பதில் கொடுத்தாராம். நீங்கள் யாராவது மாமரத்தை பார்த்து பதில் கொடுத்தீங்க? இல்லை. இப்போ இயேசு அத்தி மரத்தை பார்த்து பதில் கொடுத்தாருன்னு சொன்னால், அத்தி மரம் அதுக்கு முன்னாடி இயேசுக்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? நோன்னு சொல்லியிருக்கணும். அத்தி மரம் நோன்னு சொன்னா தானங்க இயேசு கிறிஸ்து அதை பார்த்து பேச முடியும். அத்தி மரம் பண்ணு கம்முனுக்குதுன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ஏன் அதுகிட்ட பேசணும்? அப்போ இயேசு கிறிஸ்து போகும்பொழுது அத்தி மரம் அவரை பார்த்து நோ 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 வராத, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இயேசு நிற்கிறாராம். நின்று அந்த மரத்தை பார்த்து பதில் கொடுக்குறாராம். ஆன்சர் அண்ட் செட் இன்டு இட். கரங்களை தட்டுங்க. இப்போ பேசுறாரு, எனக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நீ கொடுக்காம இருக்கிறபடினால இனி ஒரு காலமும் உன்னிடத்துல ஒருவனும் கனியை புசியாமல் இருக்க கடவன் சொல்லி முடிச்சிட்டாரு. சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. நல்ல கரைகளை தட்டுங்க, நல்ல கரைகளை தட்டுங்களேன். அப்ப நல்லா கவனிங்க. நீங்க செழிப்பா வாழணும், நான் செழிப்பா வாழணும், ஆசீர்வாதமா வாழணும், சுகத்தோடு வாழணும், பலத்தோடு வாழணும், கடன் இல்லாமல் வாழணும், பரிசுத்தமா வாழணும். இதெல்லாம் பரலோக ராஜ்யத்துல உங்களுக்காக எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். அந்த பரலோக ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சொந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க பூலோகத்துல இருக்கிறபடினால பூலோகத்துல இருக்கிற ராஜ்யம் அந்த ஆசீர்வாதங்களுக்கு தடையா இருக்குது. இப்ப அந்த தடைய நீங்க இயேசுவின் நாமத்துல அப்பாலே போன்னு சொல்லிட்டீங்கன்னா அது போயிடும். போய் இன்னும் ஒரு 10 பேரை கூட்டு சேர்த்திட்டுன்னு வந்து உங்கள் வீடு நல்லா அழகாக இருக்குதுன்னு பார்த்து வாடகை தங்கி வாசம் செஞ்சு உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருட ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவர் சொல்ல இயேசுவின் நாமத்தினால விரட்டுவது மாத்திரம் முக்கியம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால அப்பாலே போ என்று சொல்வது மாத்திரம் கிடையாது. அப்பால போயிடும். பிறகு நீங்களே நானே அதுக்கு கூட்டு வச்சு விருந்து வச்சு நம்ம வீட்டில் வச்சுடுவோம். அதனால அது முற்றிலும் சபிக்கப்பட்டு போகணும், முற்றிலுமாய் பட்டு போகணும். திரும்ப அது நினைச்சா கூட அது உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில வீறு கொண்டு எழும்ப முடியாது. அதை பார்த்து பட்டு போக செய்யணும். தலைவலி, ஜுரம் பாருங்க, ஒரு சிலருக்கு எப்போ பார்த்தாலும் ஜுரம் வரும், எப்போ பார்த்தாலும் ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா அவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினால பொல்லாத வியாதியை போ, நான் உன்னை கட்டுறேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாள் கழிச்சு தேவையில்லாமல் அந்த ஜுரத்தை வாங்கி இவங்களே வச்சுக்க வேண்டியது. ஆனால் இப்போ அந்த ஜுரத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் கொடுக்குற அந்த ஸ்பிரிட்டை நீங்கள் சபிச்சு அந்த பட்டு போக செய்யணும். இதை தான் இயேசு உங்களுக்கு எனக்கும் இங்கே சொல்லி கொடுக்குறார். அத்தி மரத்தை சபிச்சு அது பட்டு போகிறதுனால இயேசுக்கு ஏதாவது ஒரு நன்மை பண்ணால் ஒரு நன்மையும் கிடையாது. அதே நேரத்தை சீடர்களை போய் உங்களுக்கு எதுவும் உதவி செய்த எல்லாரும் சபிச்சுட்டு வான்னு சொல்லல. அந்த ஆவிகளை அந்த வியாதிகளை உனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற அந்த காரியங்களை நீ வந்து சபிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு 24 எவைகளை நீங்கள் எவைகளை கேட்குறீங்களோ உங்களுக்கு என்னத்தம்பா வேணும், அந்த எவைகளை நீங்கள் கேட்கும்போது அவைகள் உங்களுக்கு கிடைக்காதபடிக்கு ஏதோ ஒன்று எதிர்த்து நிற்குதுல்ல, அந்த எதிர்த்து நிற்கிறத நீங்கள் சபிக்கணும், நீங்கள் அதை பட்டு போக செய்யணும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து அந்த கதிரை நாட்டுக்குள்ளே போகிறாரு. அவர் போகும்பொழுது அந்த ஊருக்குள்ளே அவரை வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு அந்த லேகியன் ஓடி வரான். அவனுக்குள்ள எத்தனை பேர் இருக்குதுங்க? ஆமாம், எல்லாம் சேர்ந்து ஓடி வருது. இவர் போய் உன்னை நான் இயேசுன்னு சொல்லலை, நான் அவனை குணப்படுத்த போகிறேன்னு ஒன்றும் சொல்லலை. இவர் அந்த வீலுக்குள்ளே என்டர் ஆகிறாரு. 6000 பேர் தொத்துன்னு வந்துட்டாங்க. இயேசுவை வந்து கேட்குறாங்க, ஐயோ ஆண்டவரே, உனக்கும் எனக்கும் என்ன, ஏன் இங்கே நீங்கள் வந்தீங்க, எங்களை தொந்தரவு பண்ணுவா நீங்கள் வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஆண்டவர் அந்த வீலுக்குள்ளே அந்த ஊருக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஆண்டவர் சொல்ல, நீ போ. அப்போ இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அநேக வியாதிகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்களை நம்ம இன்னும் பட்டு போகாமல் வைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அவைகளை நிர்மூலமாக்காமல் வைத்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அவைகளை முற்றிலுமாய் வேரோடு பிடுங்கி அதை நம்ம போடாமல் இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த மரத்தில் பாருங்களேன் பட்டு போக செஞ்சுட்டார். பட்டு போகுதுன்னு சொன்னால் என்ன அர்த்தங்க? அவ்வளோதான், அழிக்கப்பட்டாச்சு. இப்போ என்னன்னா அந்த மரத்தை நீங்கள் பிடிங்க எங்கே நடலாம் அது திரும்பி இனிமேல் வரப்போகிறது கிடையாது. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, மேலே இருக்கிறதுக்கு காஞ்சி போகுது இயேசுடைய நோக்கம் கிடையாது. அடியில் ஆழத்தில் வேறு கொண்டு இருக்கிற அந்த ஆணி வேறு அழிக்கப்பட்டு பட்டு போனால்தான் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். நல்ல கரைகளை தட்டுங்களேன். தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசீர்வாதம் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டு இருக்கு. பூமியினுடைய அந்தகார வல்லமை அதை தடுக்கும்படிக்காக காத்து கொண்டு இருக்கு.
இப்போ நாம் நல்ல ஆவலோடு பூமியின் ராஜ்யத்திலிருந்து பரலோக ராஜ்யத்திற்குள்ள நுழைஞ்சி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிச்சு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டுறோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கும்படிக்கு ஒன்று எதிர்த்துன்னு நம்மளை தடுக்குது. அப்போ அந்த தடுக்கிற காரியத்தை நீங்கள் சும்மா விரட்டி விட்டு இப்போ தச்சமே நீ போயிடு, பக்கத்தில் ஒரு 10 நாள் கழிச்சு என்கிட்ட வா அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம அதை விரட்டி விட்டு தற்காலிக ஒரு சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். அதுதான் நான் சொல்கிறேன், அடிக்கடி எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் நான் சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் சொல்லி தான் ஆகணும். உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம போடுற மருந்து தற்காலிக சுகம், அன்னைக்கு சுகம் உங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த ஜுரம், அந்த ஜுரத்தினுடைய வைரஸ், அதனுடைய வேர் உங்களுக்குள்ளே இருக்குது, எனக்குள்ளே இருக்குது, இல்லை அப்படிதானுங்களே இருக்குது. அதை முற்றிலுமாய் செயலிழக்க பண்ணக்கூடிய இடம் திருச்சபை, தேவனுடைய சபை. இங்கே ஒரு வகையான பாசிட்டிவ் அந்த வேவ்ஸ் இருக்குது பாருங்கள், ஒரு வகையான பாசிட்டிவ்ஸ் அலை இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து உட்காடுறீங்க, அங்கே உட்காடுறீங்க, இங்கே உட்காடுறீங்க, நிற்கிறீங்கன்னு சொன்னால் ஒருவர் உங்களை பார்த்து அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய விசாரிக்கிற தன்மை உங்களுடைய சரீரத்தில் சுகத்தை கொடுத்துடும். நீங்கள் மறுநாள் போய் சும்மா ஒரே ஒரு மருந்தை போட்டிங்கன்னா அவ்வளோதான், சுகமாயிடும். அப்போ ஆண்டவர் சொல்கிற, நீங்கள் இங்கே சபையில் வரும்போது அந்த வேர் அரிக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் வீட்டுக்கு போய் மேலே கொஞ்சோண்டு பூச்சி மருந்தை போடுறீங்க, கீழையும் அரிக்குது, மேலேயும் பூச்சி மருந்தை போடுறீங்க, 2 பேரும் வந்து சந்திக்கிறாங்க, அந்த மரம் என்ன ஆகிடும், அவ்வளோதான். அப்போ ஏசிக்கு தான் உங்களுக்கு எனக்கு சொல்லித்தர, சிறுகளை பார்த்து சொல்லித்தரார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு ஒன்று எதிர்ப்பு தெரிவிக்குதா, அந்த எதிர்ப்பை நீ முதல்ல பட்டு போக செய், அதை நீ அழித்து போடு, அது மீண்டும் தலை தூக்காதபடிக்கு அதற்கு என்னுடைய நாமத்தின் மேலே ஒரு முத்திரையை போடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ சுகத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுக்காதபடிக்கு வியாதி எதிர்த்து நிற்குதா, பலவீனம் எதிர்த்து நிற்குதா, நோய் எதிர்த்து நிற்குதா, உங்கள் சரீரம் அதுக்கு ரொம்ப பிடிச்சி போய் உங்களுக்குள்ளே தங்கி வாசம் செய்ய விரும்புதா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் தேவனுக்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு தலைவலிக்குது, ஆண்டவரே எனக்கு இது அடிக்குது, ஆண்டவரே எனக்கு, அவருக்கு தலைவலிக்கான சுகத்தை கொடுத்துட்டார், உங்களுடைய வியாதிக்கான சுகத்தை கொடுத்துட்டார், உங்களுடைய தேவைகளுக்கான நன்மையை கொடுத்துட்டார். அவர் கொடுத்ததை உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாதுக்கு படிக்க ஏதோ ஒன்று தடை இருக்குது. அந்த தடை தேவன் கொடுக்கல, நானாக உருவாக்கி வச்சிருக்கிறேன். இப்போ அந்த தடையை இயேசுவின் நாமத்தினாலே பட்டு போ என்று சொல்கிற வரைக்கும் அது பட்டு போகாது. இப்போ பட்டு போயின்னு சொல்லிட்ட பிறகு மறுநாள் காலையில் எழுந்து உட்காந்து அது பட்டு போச்சா, அது பட்டு போகலையா அப்படி நீங்கள் நினச்சின்னு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஜெபம் விசுவாசமாக நீங்கள் பேசலை, செயல்படலை என்று சொல்லி அர்த்தமாகிவிடும். அப்போ இயேசு இன்னைக்கு இந்த அத்தி மரத்தை சபிக்க சொன்னது அதுதான் காரணம். ஏற்கனவே இந்த அத்தி மரத்தை குறித்து நம்ம விசுவாச தொடரில் பார்த்துருக்குறோம். அப்போ இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்குற எந்த நன்மை, எந்த ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் சரிங்க, அந்த ஆசீர்வாதம் பரலோகத்தில் பஞ்சமாக இல்லை. அந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து இனிமேல் தான் உங்களுக்காக எனக்காக உருவாக்கி வைக்க போகிறது கிடையாது. அந்த ஆசீர்வாதத்தை இனிமேல் தான் தேவன் வேறு யாருக்கிட்டே வந்து எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு எனக்கு கொடுக்க போகிறது கிடையாது. அல்லது யாருக்கோ கொடுத்துட்டோம்பா, இனி உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஆசீர்வாதம் யார் சொல்லுதுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் வாரின்னு போயிட்டான், இனி உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை. ஏசு அப்படி பஞ்சப்பாட்டு பாடுறவர்லாம் கிடையாது. அவர்கிட்ட ஏராளமாய் தாராளமாக இருக்குது, கொடுக்க 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 அவர்கிட்ட வந்து அப்படி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறது. அவர் கொடுப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார், எடுத்துக்கொள்வதற்காக எதுவுமே அவருக்கு தேவையில்லை. இப்போ அவர் சொல்றாரு, நான் கொடுத்துட்டேன், அது நீ பெற்றுக்கொள்ளாதபடிக்கு இருக்கிற அந்த தடையை நீ முதல்ல கண்டுபிடிக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு அத்தி மரம் தடை கண்டுபிடிச்சிட்டாரு. சிறுகளை பார்த்து சொல்றாரு, இப்படித்தான்பா நீயும் பார்த்துக்கோ. எனக்கு அந்த மரத்தினுடைய நோக்கம் என்னங்க, ஒரு மரத்தை தேவன் உருவாக்குறதுடைய நோக்கம் என்ன, கனி கொடுக்கணும், பலன். ஆனால் அந்த நோக்கத்தையே அந்த மரம் நிறைவேற்றாம நீ வெறிய இலைய வச்சுக்கின்னு என்ன செய்ய போற. இப்போ அத்திப்பழம் சீசன் இல்லைதான், நீ இந்நேரம் பிஞ்சு உங்கள்கிட்ட இருக்கணும், இந்நேரம் காய் இருக்கணும். அப்போதான் அந்த பழ சீசனுக்கு உன்னிடத்துல ஜனங்கள் வந்து உன்னுடைய பழத்தை பறித்து கொண்டு போய் சந்தோஷப்படுவாங்க, உன்னை அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். ஆனால் உன்னுடைய நோக்கமே, நீ உருவாக்கப்பட்ட நோக்கத்தையே நீ இழந்து போய் வெறும் இலைய வச்சுக்கின்னு பந்தா பண்ணின்னு இருக்கிற. எனக்கு கொடுக்க பழம் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா இனி ஒருத்தவனும் உங்ககிட்ட பழமே பறித்து சாப்பிட முடியாதபடிக்கு நீ வந்து போ, பட்டு போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ உங்ககிட்டையும் என்கிட்டையும் அதை தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு விஷயம் உங்களுடைய சமாதானத்துக்கு தடையாக நிற்குது, உங்களுடைய சந்தோஷத்துக்கு தடையாக நிற்குது, ஏன் சபைக்கு தேவனை ஆராதிக்க வருவதற்கு தடையாக இருக்குது, முதல்ல கணவன் மனைவி வீட்டில் உட்காந்து அந்த தடையை பார்த்து பட்டு போ அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் பட்டு போன்னு சொன்ன மாத்திரத்திலே அது பட்டு போக ஆரம்பித்து விட்டது. உடனே பலனை எதிர்பார்க்காதீங்க, பதில் எதிர்பார்க்காதீங்க.
ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காலம். அந்த அத்தி மரத்துக்கும் ஒரு நாள் தேவைப்பட்டது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற பனை மரத்துக்கு எத்தனை நாள் தேவைப்படுது, மாமரத்துக்கு எத்தனை நாள் தேவைப்படுது, மலைக்கு எத்தனை நாள் தேவைப்படுது, தேவனுக்கு தான் தெரியும். எத்தனை வருஷமா நீங்க போராடின்னு இருக்கிறீங்க, ஒரு வியாதியோடு எத்தனை வருஷமா போராடி கொண்டு இருக்கிறீங்க, ஒரு பிரச்சனையோட எத்தனை வருஷமா போராடி கொண்டு இருக்கிறீங்க, சமாதானம் இல்லாம கணவன் மனைவிக்குள்ளார எத்தனை வருஷமா போராடி இருக்கிறீங்க. அப்ப உங்க போராட்டத்தினுடைய காலம் எல்லாம் நீங்க கண்ணீரும் கமலையமா இருந்து 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 என்ன சாதிச்சீங்க? ஆண்டவர் சொல்ற அந்த சமாதானத்தை உனக்கு கொடுக்க எதிர்த்து நிக்கிற ஒரு காரியம் என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்துல பட்டு போன்னு சொல்லுங்க, அது பட்டு போயிடும். இப்ப தேவனிடத்துல நீங்க ஜெபிச்சிட்டீங்க, பதில் கொடுத்துட்டாரு, இங்க நீங்க பட்டு போன்னு சொல்லிட்டீங்க. இப்ப மறுபடியும் தேவன்கிட்ட போய் நீங்க அந்த காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டிய வேலை கிடையாது. காரணம், நீங்க பட்டு போன்னு சொன்ன மாத்திரத்திலேயே விசுவாசத்தின் பிரமாணம் கிரியை செஞ்ச உடனே கிருபையின் பிரமாணம் ஓடி வந்து விடுகிறது. அந்த மரத்தை பட்டு போகாது செய்து விடுகிறது. கரையில தட்டுங்க. இப்ப இயேசு சொல்றாரு சீடர்கிட்ட, நீ இந்த அத்தி மரத்தை அல்லது உன்னுடைய பிரச்சனையை, உன்னுடைய சூழ்நிலையை பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னபடியே அது நடக்கும் என்று சொல்லி நீ விசுவாசிக்கும் போது, நான் இந்த அத்தி மரத்தை பார்த்து பட்டு போன்னு சொல்லி நான் சொன்னபடியே அது நடக்கும் என்று நம்பினேன் இல்ல, அதே போல ஆகும். கரைகளை தட்டுங்களேன். நான் சொல்லுது புரியுதுங்களா? நீங்க நான் ஒரு பிரச்சனையை பார்த்து பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன், அது நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன்ல, அந்த விசுவாசம் இயேசு எப்படி ஒரு அத்தி மரத்தை பார்த்து பட்டு போன்னு சொல்லிட்டு நான் சொன்னபடியே நடக்கும் என்று சொல்லி விசுவாசித்து வந்து சீடர்கள் பட்டு போன அந்த மரத்தை பார்த்தார்களோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் அநேக தடைகள் பட்டு போய் கொண்டிருப்பதை நீங்க பார்க்க போறீங்க. அநேக பிரச்சனைகள் அழிக்கப்பட்டு போவதை பார்க்க போறீங்க. அநேக வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் உங்களை விட்டு மாத்திரமல்ல, உங்களுடைய வம்சத்தை விட்டே போக முடிக்கி வேரோடு 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 ஆணி வேரோடு கூட பிடுங்கி அதை முற்றிலுமாய் அழித்து போட கிருபையின் பிரமாணம் ஓடி வந்துவிடுகிறது. அது ஒரு பண காரியமா இருக்கட்டும், ஒரு பேப்பர் காரியமா இருக்கட்டும், ஒரு வீசா காரியமா இருக்கட்டும், ஒரு வேலை காரியமா இருக்கட்டும். சிலர் ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும்னு கேட்குறீங்களா? வேலையில இப்படி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தேவனை ஆராதிக்க ஞாயிற்றுக்கிழமை லீவு வேணும், ஆனா தேவனை ஆராதிக்கபடிக்கு வேலை ஒரு தடையா இருக்குது. சொல்லுங்க, அந்த வேலை இயேசு நாமத்தில் பட்டு போகட்டும். முடிஞ்சு போச்சுங்க. நீங்க சொல்லி பாருங்க, நீங்க உங்களை வேலை வீட்டில் யாரும் தூக்க மாட்டாங்க, நீங்க பட்டினியா கிடக்க போறது கிடையாது. ஆமீன். ஒரு கதவு அடைக்கப்பட்டால் விசுவாசிங்கப்பா. ஆமீன். இப்போ நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டுட்டீங்க, தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதிகார நாமத்தில் நீங்கள் கட்டளையிட்டீங்க. நான் சொன்ன அதோடு நிற்கல. இப்போ அந்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள இருக்கிற தடைகளை பார்த்து நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ உங்களுக்கு அந்த மரம், அந்த பிரச்சனை, அந்த சூழ்நிலை, அந்த ப்ராப்ளம் பட்டு போக ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த அத்தி மரத்தை சபிச்சதில் இந்த காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் இன்னொரு காரியமும் இருக்குது. இப்போ இந்த காரியம் அந்த காரியத்தை விட முக்கியம். புரியுதுங்களா? எந்த காரியத்தை விட முக்கியம்? நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற அந்த மரத்தை பட்டுப்போன்னு சொல்கிறீங்கல்ல, அது சொன்னீங்களாலே போதும், உங்களுடைய ஆசீர்வாதம் வந்துடும். ஆனால் இப்போ நான் ரெண்டாவது சொல்ல போகிற காரியம் அதை விட இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா அதை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக, அவ்வளோதான். நல்லா கவனிங்க. ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னால், அந்த அத்தி மரத்தை இயேசு பார்க்கும்போது, தூரத்தில் பார்க்கும்போது அந்த அத்தி மரம் எப்படி இருந்துச்சுக்கலாம்? நல்ல இலைகளோடு, நல்ல பச்சை பச்சைன்னு சொல்லி, நல்லா பிரம்மாண்டமாக, நல்லா அழகாக, நல்ல ஒரு அலங்காரமாக, எட்டேருந்து பார்க்கும்போது மனுஷனுடைய ஆசையை தூண்டக்கூடியதான். மனுஷன் தன்னை எப்படியாவது வந்து நம்மக்கிட்ட நெருங்கிடணும் அப்படின்னு சொல்லி மனுஷனை இழுக்கக்கூடியதா அந்த மரம் இருந்தது தானே? இருந்ததா? அதை ஆண்டவர் சபிச்சார் இல்லையா? இன்னைக்கு அநேகருடைய ஜெபமும் ஜனங்களை கவரக்கூடியதா. புரியுதுங்களா? வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு ஆவிக்குரியவங்க மாதிரி, வெளியிலேருந்து போங்க பிரைஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறவர்களாக, அதாவது மத சடங்கு சம்பிரதாயங்களில் தங்களை பிரம்மாண்டமானவர்களாக காட்டிக்கொண்டு, இயேசு சொல்கிறாரு பாருங்க, ஆயக்காரர்களை போல நீங்கள், அஞ்ஞானிகளை போல நீங்கள் ஜெபிக்காதீங்க. காரணம், அவங்க தெருமுனையில் நின்றுங்க பெரிய அங்கிகளை போட்டுக்கொண்டு மற்றவங்களால் மரியாதை கொடுக்கப்படுவதற்காக அவங்க ஜெபித்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் ஒருவேளை வெளியரங்கமான ஒரு ஜெபமாக இருந்துடக்கூடாது. பார்க்குறதுக்கு நல்ல இவங்க பயங்கரமான ஆவிக்குரியவங்க, இவங்க நல்லா பாடுறாங்க, இவர் நல்லா ஜெபிக்கிறாரு, இவர் நல்லா பிரசங்கம் பண்ணுறாரு
ஒரு வெளியேந்து பார்க்கும்போது இவங்களுடைய இலைகள் பயங்கரமாக இருக்கிறது, நல்லா அலங்காரமாக இருக்கிறாங்க, குடும்பமே நல்லா செழிப்பாக இருக்கிறது அப்படி என்று சொல்லி வெளியரங்கமான மத சடங்கு சம்பிரதாயங்களில் தான் இன்னைக்கு ஜனங்கள் இன்னைக்கு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. தன்னை வெளியில் கிறிஸ்தவர்களாக காட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்கிறது. இப்போ இயேசு பார்க்குற, நீ நல்ல கிறிஸ்தவனாக தாமா இருக்கிற, உங்ககிட்ட நான் ஒரு ஆவலா ஒரே ஒரு கனியை தேடின்னு வரேன், நீ எனக்கு கனி கொடுக்க மறுக்கிற அப்படின்னு சொன்னா, நீ எனக்கு கனி கொடுக்க மறுக்கல, என்னை ஏற்றுக்கொள்ள நீ மறுக்கிற. கிறிஸ்து இல்லாத கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அங்க கிறிஸ்து கிடையாதுங்க, ஆனா கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் உண்டு. அங்க தேவனு கிடையாது, நல்ல அலங்காரமான ஆராதனைகள் உண்டு. அங்க தேவனு கிடையாது, நல்ல கவருகிற பிரசங்கம் உண்டு, நல்ல கவர்ச்சிகரமான பிரசங்கங்கள் உண்டு. ஆமென். நல்ல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், பிள்ளைகளை வாலிப பிள்ளைகளை நல்லா அவங்களை மெஸ்மோரிசம் பண்ற மாதிரியான கூத்தாடி எல்லா காரியங்களும் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து எங்க பார்க்கிறாருன்னு சொன்னா, வெளியே நின்று தட்டுறாரு, டக்கு டக்கு டக்குன்னு தட்டி நிற்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெளியரங்கமான கிறிஸ்தவர்களாக நீங்க அநேகர் உலகம் ஃபுல்லா இருக்கிறபடினால அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க ஜெபித்தும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க ஜீரோவா இருக்கிறாங்க. ஆனா மத சம்பிரதாயங்களில் அந்த மதம் பிரகாரமா வெளிப்படுத்துகிறதுல அந்த வெளிப்பகட்டு அப்படிப்பட்ட. ஆனா அவங்களுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா கனிகள் இருக்காது. இப்ப இந்த இடத்துல நான் கனிகள் சொல்வது ஆவிக்குரிய கனிகளை பத்தி நான் பேசல, அதுவும் இருக்குது, நான் அதை ஒரு நாளைக்கு பேசுறேன். நம்ம சம்பந்தமான சப்ஜெக்ட்ல அவங்களுக்குள்ள கனி என்பது ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மை. அவங்களுக்கு எந்த விதமான ஒரு நன்மையும் இல்லை. அவங்க வெளியில கர்த்தரை உயர்த்துவாங்க, தேவனை உயர்த்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. வீட்டுக்குள்ள முணுமுணுத்து இருப்பாங்க, பொலிமன் இருப்பாங்க. கர்த்தருக்கு மறைவாய் தாங்கள் பேசிக்கொள்வதை போல அநேக காரியங்களை பேசிக்கொண்டு இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய இலையினால உனக்கும் பயன் கிடையாது, மற்றவர்களுக்கும் பயன் கிடையாது. அதே போலதான் உன்னை நீ மூடி கவர் பண்ணி வைத்துக் கொண்டு இருக்கிற இந்த மதம் என்கின்ற ஒரு சம்பிரதாயமான ஒரு காரியம், ஒரு வெளிப்பகட்டான ஒரு காரியம், ஒரு போலி வாழ்க்கை. இதனால உன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. உன்னை நம்பி வராங்க பாருங்க, அவங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடையாது. நல்ல கரையில தட்டுங்களேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியரங்கமான எந்த விதமான காரியத்தை நீ செய்யாம அந்தரங்கத்துல போய் உன் தேவனோடு கூட நீ உறவாடு, அவரோடு நீ ஐக்கியப்படு, அவரோடு நீ உன்னை தாழ்மைப்படுத்து. ஆமென். உன்னுடைய அன்பை அவருக்கு நீ வெளிப்படுத்த, அவரோடு நீ பேசு என்று, அதற்கு நீ முக்கியத்துவம் கொடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நம்ம ஊர்ல பாருங்க, திருவிழா காலங்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. பெரிய பெரிய தேரை இழுத்துக்குன்னு பெரிய பெரிய காரியங்கள் வச்சுக்கின்னு 21 நாள் திருவிழா, 30 நாள் திருவிழா கொண்டாடி, அந்த திருவிழா கொண்டாடுறதுனாலையும் அவனுக்கும் நன்மை கிடையாது, எதையோ தூக்கின்னு போறானோ அந்த சிலைக்கும் எந்த விதமான நன்மையும். ஆனா வெளியே பார்க்கும்போது இவங்கெல்லாம் பக்திமான், இவங்கெல்லாம் கவரிமான். ஆனாலும் போனா இவங்கெல்லாம் கல்வாரிமானோடு கூட சேரவே மாட்டுறாங்க. இல்லை, பக்திமான் வேஷம் போட்டுனுக்குறாங்க பாருங்க. மெழுகுவத்தின்னா அவங்களுக்கு வெள்ளை போடவே. நான் யாரையும் தப்பா சொல்லல, இதெல்லாம் வெளியரங்கமான ஒரு மத பிரகாரமான நம்பிக்கைகள் தேவன் புறக்கணிக்கிறாரு. ஏன்னா அந்த மரத்தில் அவ்வளோ இலை இருந்துச்சுங்க, அதை பார்த்தோன்னே இயேசுவுக்கே ஒரு ஆசை வந்தது பாருங்க, ஏதாவது கிடைக்கும். போய் ஆவலா போய் பார்த்தா அங்கே ஜீரோ. அப்போ இவ்வளோ மழை இது இலை இருந்து உனக்கு தேவையான மழையை கொடுத்து, நீ வாழ தேவையான பூமியை கொடுத்து, நல்லா வேறு பெற்று ஸ்ட்ராங்காக பிடிப்பதற்கு உலகத்தினுடைய சாரத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து, உன்னை பாதுகாத்து, உன்னை எல்லாம் செஞ்சு நீ கனி கொடுக்காம போனதுக்கான காரணம் ஐக்கியம் இல்லை, உறவு இல்லை, அங்கே தேவனோடு கூட நீ நேரத்தை செலவிடுவது இல்லை. அப்போ அதனால உன்னுடைய வாழ்க்கையில் கனி எனக்கு மட்டும் இல்லை, நீ யாருக்குமே கிடைக்காது என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்றார். யோவான் 15:7, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவர் இங்க ஒரு காரியம் சொல்றாரு. முதல்ல நீங்க எனக்குள்ள இருக்கணும், என்னுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் போது தான் எதை கேட்டாலும். அப்ப இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உறவை பத்தி பேசுறாரு. புரியுதுங்களா? நல்ல அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார், வல்லமைகளை கொடுத்துருக்கிறார். நீ மரத்தை பட்டு போன்னு சொல்றாரு. ஆனா நான் என்ன பண்றேன், எல்லாம் செஞ்சுட்டு என் கிட்ட வெறும் இலையை தான் வச்சுன்னு இருக்கிறேன். இல்ல, இப்ப இலைகளோடு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க?
அப்போ அதே போல தான் ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு நிறைய மத நம்பிக்கைகளில், மத பாரம்பரியங்களில், மத கலாச்சாரங்களில், மத போதனைகளில் வெளியரங்கமாக நம்ம கிறிஸ்தவங்க அப்படியாக்க இப்படியாக்கம் என்று சொல்லிக்கொண்டு அந்தரங்கத்தில் நாம் ஆசீர்வாதம் இல்லாதவர்களாக, கனி இல்லாதவர்களாக, இன்னும் நமக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிற நிறைய கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நமக்கே எனக்கு இதை கொடுங்க, எனக்கு இதை செய்யுங்க, என் பிள்ளை இதை செய்யுங்க, என் பொண்டாடிக்கு இதை செய்யுங்க, என் மகனுக்கு இதை செய்யுங்க. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெபிக்க போகிறீங்க? நாம் வாயத்தோடு ஆண்டவர் என்ன காப்பாற்றும், என் பிள்ளையை காப்பாற்றும், என் பொண்டாட்டியை காப்பாற்றும், என் மனையை காப்பாற்றும், கூட இருக்கணும் காப்பாற்றும், அப்புறம் பொதுவாக உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் காப்பாற்றுறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம பிள்ளைங்க பாதுகாப்பாக போய் வருவதற்கு ஒன்று தடையாக நிற்கதான். அந்த தடையை பார்த்து சபிக்க சொல்கிறார் ஆண்டவர். மனுஷனை சபிக்க தேவையில்லை, எந்த மனுஷனை சபிக்க தேவையில்லை, எல்லாரும் நல்லவங்க தான். குள்ளே இருக்கிறத சபிக்க சொல்கிறார். அப்போ இன்னைக்கு எது வரைக்கும் நீங்கள் நமக்காக ஜெபிக்கிறத நிறுத்திட்டு மற்றவங்களுக்கு, இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபிச்சது எதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே எனக்கு பசிக்குது பிதாவே, எனக்கு சோறு போடுங்கன்னு கேட்டுக்கிறாரா? எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க, எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க சொல்லியிருக்கிறாரா? என்னென்ன தம்பிங்களை காப்பாற்றுங்க, நாங்களாம் நல்லா ஊழியம் செய்யணும் சொல்லியிருக்காரா? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்து அவனுக்காக தான் ஜெபிக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார்ல. அப்போ நீங்கள் தான் சொல்கிறேன். அப்போ இனி நம்ம அந்த சீரணமான அந்த ஜெபங்கள் பாருங்களேன், அதெல்லாம் எடுத்து போடுங்க. ஏன்னா நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டீங்க, ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. நீங்கள் சொன்னால் பரலோகம் கேட்குங்க. எதுக்கு நீங்கள் இன்னும் ஜெபிச்சு நோக்கானி இருக்க? நல்ல கரங்களை தட்டுங்க. நீங்கள் சொன்னால் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன வேணும்னு கேளுங்க, ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்கிறாரு. இப்போ நீங்கள் கேட்குறது மற்றவங்களுக்காக கேளுங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பரலோகம் நான் தெரியுது, பரலோக ராஜ்யத்தோட நன்மை தெரியாது, என்ன ஆசீர்வாதம் வேணும்னு தெரியாது. அதனால தான் இன்னும் 5க்கு 10 கையேந்தின்னு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் எப்போ மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய தேவைகளை நான் பார்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அந்த மரத்தை பட்டுப்போன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு நீ அதை காத்து கொண்டு இருக்கணும். அப்போ விசுவாசம் இருக்கும்போது கூடயே இன்னொன்று சேர்ந்து வந்துடும், நம்பிக்கை. விசுவாசம் இருக்கும்போது கூடயே நம்பிக்கை வந்துடும். நம்பிக்கை விசுவாசம் வேற காரியம். நான் அதை ஏற்கனவே பேசியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன். விசுவாசம் என்றால் காணப்படாதவைகளின் நிச்சயம், அடுத்தது நம்பப்படுகிறவைகளின் உரி. அப்போ நம்பிக்கை வந்துருச்சிங்களா? இப்போ இந்த நம்பிக்கை அப்படின்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் பிஸ்டியூ அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிரேக்க மொழியில் பிஸ்டியூ என்ன அர்த்தம்னு சொன்னால், செயலில் வெளிப்படும் நம்பிக்கை. நம்பிக்கை என்கிட்ட உள்ளே இருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, அந்த நம்பிக்கை செயல்படணும். ரெண்டாவது, அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் செயல்படணும்னு சொன்னால், எனக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படி என்கின்ற நம்பிக்கையில் செயல்படணும். மூணாவது, இந்த நம்பிக்கை உலகத்தின் சார்பில், உலகத்தின் சாரத்து கூட தொடர்பு இல்லாமல் உன்னதமான தேவனோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது உன்னதமான நம்பிக்கை. இப்போ இந்த நம்பிக்கையில் ஒரு மனுஷன் செயல்படும் பொழுது ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. நல்ல காரியங்களை தட்டுங்களேன். அப்போ இந்த நம்பிக்கையில தான் ஆண்டவர் சொல்றாரு, இலைகளை மட்டும் நீ வச்சுக்கொண்டு, இலை மேலே நம்பிக்கை வைத்துக்கொண்டு இலையினால நன்மை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நீ நினச்சி கொண்டு நீ வாழ்ந்து கொண்டு இருக்காத. மாறா, இலைகளையும் உண்டாக்கின என் மேலே உன்னுடைய நம்பிக்கையை வை. என்னை நீ விசுவாசி, என்ன நம்பு. நான் உனக்கு வேண்டியதை எல்லாம் சிலுவையில் செய்து முடிச்சிட்டேன். நீ எதையுமே செய்ய தேவையில்ல. என் நாமத்தை அதிகாரமாக பயன்படுத்து, என்னோடு கூட நல்ல ஒரு உறவுல இரு. உனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்களை சங்கரித்து போடு, அதை பட்டு போக செய், அதை அழித்து போக செய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அதை நம்ம செய்யாம ஒரு வேளை இருக்கும்போது நமக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கிறார். மத்தேயு நான் முடிக்கிறேன். மத்தேயு 7:19 ஆண்டவர் சொல்றாரு, நல்ல கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினில போடப்படும். அதுதான் ஆண்டவர் செஞ்சார். அக்கினி போல அதில் போட்டு எரிஞ்சு சாம்பலா போன ஒரு மரத்தை போல அந்த அத்தி மரத்தை இயேசு என்ன பண்ணாரு, பட்டு போக செய்தாரு. நல்ல கனி கொடுக்கணும். இங்கே நான் சொன்னது மறுபடியும் கனி என்பது அந்த ஆவிக்குரிய கனியை பற்றி பேசுகிற நல்ல கனி, நல்ல ஆசீர்வாதத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அப்போ இயேசு பேசின ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு அத்தி மரம் அதனுடைய வம்சத்தையே, அதே போல தான் உங்களுக்கு விரோதமாய் எனக்கு விரோதமாய் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்புகிறத பட்டு போக செஞ்சு அதை நீங்கள் சங்கரிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களை மாத்திரமல்ல, உங்களுடைய வம்சத்தையே அது தொடாது. அல்லேலூயா. எழுந்து நின்று கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமையை செலுத்துங்களேன், நன்றி செலுத்துங்க. நாம் அவருக்குள்ளும், ஆமீன், அவர் நமக்குள்ளும், அவருடைய வார்த்தை நமக்குள்ளேயும் இருக்குன்னு சொன்னால் நாம் எதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறோமோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா.